நமஸ்கார் அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாளைய தினியா. இப்போ பிராத்மிகில் வருகிற ஆகஸ்ட் 2025 பிராத்மிக் தேர்வு நடக்க இருக்குது. அதில் ஏற்கனவே 11th ரோமன் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். இப்போ செட் 12th ரோமன் நடத்துகிறோம் பாருங்கள். கின்கின் சார் பிரசன்னைக்கு உத்தர் ஏக்கு வாக்கியமே லிக்கியே. இதில் மொத்தம் பிரசன்னை அப்படின்னா கொஸ்டின் ஆன்சரு 4. இந்த சார்னா 4 வினாக்களுக்கு மட்டும் உத்தர்னா பதில் ஒவ்வொரு வாக்கியத்தில் எழுதுக அப்படின்னு ஹெட்லைன் சொல்லியிருக்காங்க. அதே தான் இந்த கீழே இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க, தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் டோட்டலாக 8 கொடுப்பாங்க. நீங்கள் 4 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ஒன்றுக்கு 2 மார்க்கு சைடில் எல்லாத்துலேயும் மார்க் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு ஒன்று கிஷான் ககாம் ரகத்தேகை. கிஷானா விவசாயி எங்கே வசிக்கிறார். ரகத்தே அப்படின்னா அவர் வாழ்கிறார். விவசாயி எங்கே வசிக்கிறார். கிஷான் காவமே ரகத்தேகை. விவசாயி கிராமத்தில் வசிக்கிறார். அப்போ இந்த இடத்துல ககாங்கிற இடத்துல காவமேன்னு எழுதிட்டு இதில் அப்படியே எடுத்து நீங்கள் ரைட் பண்ணி இதுக்கு 2 மார்க் ஈஸியாக கிடச்சிரும். எங்கேன்ற இடத்துல காவமே. செகண்டு மகான் பனானாவாலு கோக்கியா ககத்தேகை. மகான் பனானாவாலு வீடு கட்டுபவர் என்ன உருவாக்குகிறார். கியான என்ன உருவாக்க முடியும். மகான் பனானாவாலைக்கும் ராஜ் ககத்தேகன் வீடு கட்டுபவரால் கட்டடங்களை உருவாக்க முடியும். அப்போ ரா இஜ் ராஜ். இந்த கியானு பதிலாக ராஜ்னு எழுதி இது அப்படியே எடுத்து நீங்கள் எழுதிடலாம். ஈஸியாக வந்துடும் மார்க்கு. கவுன் ஆபூஷன் பனாத்தேகை. அப்போ யாரால் ஆபரணங்களை உருவாக்க முடியும். ஆபூஷன் அப்படின்னா தங்க வேலை செய்கிறது அவங்க யாரால் உருவாக்க முடியும். அப்போ சோனார் தங்க வேலை செய்யணும்னா நம்ம சோனார் ஆபூஷன் பனாத்தேகை. இந்த கோன்ற இடத்துல யாராலும் கேட்டால் இப்போ சோனார் சொல்லி நீங்கள் ரைட் பண்ணும். சப்சே மகத்துவபூர்ண விட்டாமின் கோன்சாகைன். அப்போ சப்சே மகத்துவ முக்கியமான இந்த விட்டமின் எது அப்படின்னா சப்சே மகத்துவபூர்ண விட்டாமின்கள் பி விட்டாமின். அப்போ கோன்சா அப்படின்னா பி விட்டாமின். விட்டாமின் சி கின் சீஜோன்ஸே மில்தாகை. விட்டமின் சி எந்த பொருள் சீஜோ அப்படின்னா பொருள் எந்த பொருள் சி வைட்டமின் சி கிடைக்கிறது. விட்டாமின் சி நீம்பு ஆலு ஹரிமர்ச்சு ஆதிசே மில்தாகை. இங்கே இந்த விட்டாமின் சி அப்படியே எடுத்து எழுதிட்டு அப்போ நீம்பு அந்த கின் அப்படின்னா எதிலிருந்து எந்த பொருளை கிடைக்குதுன்றாங்க. அப்போ நீம்பு அப்படின்னா லெமனு, எலுமிச்சம்பழம், ஆளுனா உருளைக்கிழங்கு, ஹரிமிர்ச்சி அப்படின்னா பச்சை மிளகாய். இந்த 3 இதையும் எடுத்து எழுதிட்டு அப்படியே மீதி ஆதிசே மில்தாகை. இந்த மில்தாகை அப்படியே நீங்கள் எடுத்து எழுதிடலாம். சூப்பிசே கோன்சா விட்டாமின் மில்தாகை. சூப் சே விட்டாமின் டி விட்டாமின் ஹை. தூப் அப்படின்னா வெயில் நம்மளுக்கு என்ன விட்டமின் கிடைக்குது அப்படின்றாங்க. டி விட்டமின் நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ இந்த கோன்சான்ற இடத்துல டின்னு எழுதுனா போதும். மீது அப்படியே எடுத்து ரைட் பண்ணு. கேலரி கிசே ககத்தேகை. கேலரி அப்படின்னா கலோரி. கிஸ்ஸுன்னு எதன் மூலம் கிடைக்கிறது. அப்போ ஆகார் சக்தி. ஆகார் அப்படின்னா நம்ம சத்துள்ள உணவு சக்தி அப்படின்னா ஆகார்னா நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் சத்துள்ள பொருள் சாப்பிட்டா தான் நம்மளுக்கு கலோரி நம்மளுக்கு கிடைக்கும். அப்படின்னா ஆகார் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை எழுதிட்டு கலோரி ககத்தேகை ஆகார் சக்தி. கன்னியாகுமரி பூரானாம் கியாகை. கன்னியாகுமரியுடைய புராணா அப்படின்னா பழையன்னு அர்த்தம். கன்னியாகுமரியுடைய பழைய பெயர் என்ன. இந்த கியான் எடுத்த கன்னியாகுமரிக்கா புராணா நாம் அப்படியே நாம் வரைக்கும் அப்படியே எடுத்து ரைட் பண்ணி இந்த கியாவுக்கு பதிலாக நாஞ்சில் நாடுகை. இந்த நாஞ்சில் நாடுன்ட்டு ஒரு 10 டைம் எழுதி பார்த்தீங்களா ஈஸியாக இருக்குன்னா அந்த டாட் இன்னுன்னு படிக்கணும். அப்புறம் சி இல் நா டு நாஞ்சில் நாடு அப்படியே எடுத்து ரைட் பண்ணு. கன்னியாகுமரி கே சமுத்திர தட்டு பர் கிஸ்கா மந்திரிகை. கன்னியாகுமரியில் கடற்கரையில் என்ன கோயில் இருக்கிறது. கிஸ்கா மந்திர்னா கோயில். கன்னியாகுமரி கே சமுத்திர தட்டு பர் தேவி கன்னியாகுமரிக்கா மந்திரிக்கே. தேவி கன்னியாகுமரியுடைய அம்மன் சிலை இருக்கிறது. கன்னியாகுமரி மே பூர்ணிமா கேத்தின் சாம் கே ஏகி சம்யமே ஹம் கியா தேக்கி சக்தேகை. அப்போ கன்னியாகுமரியில் பௌர்ணமி நாளன்று மாலையில் அந்த நேரத்தில் நம்மளால் என்ன பார்க்க முடிகிறது. कन्याकुमारी में पूर्णिमा के दिन शाम को एक ही समय में
சந்திரோதய அவுரு சூரியோதய இந்த தேக்கு சக்தேகை. அப்போ வந்து நிலவு வந்து உதயமாவதையும் சூரியன் வந்து மறைவதையும் ஒன்றாக பார்க்க முடிகிறது. ஸ்கூல் கா மகான் கைசாகை. பள்ளியினுடைய கட்டிடம் எப்படி இருக்கிறது? ஸ்கூல் கா மகான் பகுத் அச்சாகை. பள்ளியினுடைய கட்டிடம் வந்து பகுத் அச்சா அப்படின்னா வந்து மிகவும் நன்றாக இருக்கிறது. இப்போ கைசான்ற இடத்துல பகுத் அச்சா. ஸ்கூல் மே படாயி கித்தனை பஜே ஷுரு ஹோத்திகை. பள்ளியில் படிப்பு எத்தனை மணிக்கு ஆரம்பமாகிறது? ஸ்கூல் மே படாயி 10 பஜே ஷுரு ஹோத்திகை. பள்ளியில் படிப்பு வந்து 10 மணிக்கு ஆரம்பமாகிறது. இப்போ கித்தனைன்ற இடத்துல 10ன்னு எழுதிட்டு மீதெல்லாம் கொஷின்லேயே ஆன்சருக்கு அதை அப்படியே எடுத்து ரைட் பண்ணிக்கணும். சாத்திர மைதான்மே கப்பு கேள்த்தேகை. மாணவர்கள் மைதானத்தில். இப்போ மைதான்மே அப்படின்னா மைதானத்தில் எப்பொழுது விளையாடுகின்றனர்? அப்போ வந்து இந்த கப்புன்னா எப்பொழுதுன்னு அர்த்தம். சாத்திர மைதான்மே ஷாம்கோ கேள்த்தேகை. மாணவர்கள் வந்து மாலையில் விளையாடுகின்றனர். பள்ளி முடிந்தோடனே மாணவர்கள் என்ன பண்ண மாலையில் விளையாடுகின்றனர். இப்போ கப்பு அப்படிங்கும்போது ஷாம்கோ மீதில் வந்து அப்படியே கொஷின்லேயே இருக்குது, அப்படி ரைட் பண்ணிக்க. சாத்திர கித்தனை பஜே கர் ஜாத்தேகை. மாணவர்கள் எத்தனை மணிக்கு வீடு திரும்புகின்றனர்? ஜாத்தே அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணுறது. பள்ளி முடிந்தால் எத்தனை மணிக்கு வீடு திரும்புகின்றனர்? சாத்திர ஷாம்கோ சக பஜே. அப்போ இந்த இடத்துல கித்தனைன்ற இடத்துல சகன்னு எழுதிட்டு மாணவர்கள் மாலை 6 மணிக்கு வீடு திரும்புகின்றனர். 13 கின்கி தோ பிரசன்னைக்கு உத்தர் தீன் வாக்கியமே லிக்கியே. இதில் மொத்தம் வந்து இந்த கொஷினுக்கு வந்து 2 தோ பிரசன்ன அப்படின்னா 2 வினாக்களுக்கு வந்து 3 வாக்கியங்கள் வந்து விடை எழுதுக அப்படின்ட்டு இருக்காங்க. இது இங்கே வந்து இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. மொத்த டோட்டலாக அதில் 4 கொடுப்பாங்க. எனி 2 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ஒன்றுக்கு வந்து 4 மார்க்கு, 3 பாயிண்ட்ஸ் இருந்தால் போதும். காய்க்கே ஃபஸ்ட்டு வந்து காய்க்கே பாரேமி 3 வாக்கியம் லிக்கியே. காய் அப்படின்னா பசுவை பற்றி, பாரேனா பற்றின்னு அர்த்தம். பசுவை பற்றி உனக்கு தெரிந்த 3 வாக்கியங்களை எழுதுக. காய் படி சீதி சாதி ஹோத்திகை. பசு வந்து ஒரு அமைதியான விலங்கு. வகு ஹம்கோ தூத்து தேத்திகை. வகு அது வந்து நம்மளுக்கு வந்து பால் தூத்துனா பால்னு அர்த்தம். தேத்திகை அது வந்து நம்மளுக்கு பால் தருகிறது. காய் கா தூத்து மீட்டா அவரு புஷ்டிகர் ஹோத்தாகை. வந்து காய்கா பசுவினுடைய பால், தூத்துனா பால், பசுனுடைய பால் வந்து மீட்டா அப்படின்னா பசு பால் வந்து மீட்டா அப்படின்னா ஸ்வீட் செய்கிறது இருக்கும். மற்றும் புஷ்டிகர் அப்படின்னா ஒரு சத்துள்ள பாலாக இருக்கிறது. குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சத்துள்ள பாலாக இருக்கிறது. கோடேசே கியா கியா ஃபாயத்தே ஹோத்தேகை. கோடே அப்படின்னா குதிரை பற்றி உனக்கு தெரிந்தவற்றை எழுதுக. கோடே காடி கீழ்ச்சிதாகை. கோடே அப்படின்னா குதிரை, காடினா வண்டின்னு அர்த்தம். குதிரை வண்டியை இழிக்கிறது. கீழ்ச்சிதா அப்படின்னா வந்து குதிரை வண்டியை இழிக்கிறது. ஹம் அஸ்பர் சவாரி கர்த்தேகை. குதிரை வந்து சவாரி செய்வதற்கும் பயன்படுகிறது. புராணி சம்மிய மே கோடே லடாயுமே காம் ஆத்தேத்தே. அந்த புராணே சமய பழைய காலத்தில் வந்து புராணி அப்படின்னா பழைய காலத்தில் வந்து குதிரைகள் வந்து லடாயி அப்படின்னா சண்டை போடுவதற்கும் அது குதிரைப்படை அப்படின்றப்பல அந்த படைகளுக்கு பணி செய்யவும் பயன்படுகிறது. குத்தேக்கே பாரேமி 3 வாக்கியம் இலக்கியே. குத்தி அப்படின்னு நாயை பற்றி உனக்கு தெரிந்தவற்றை எழுதுக. குத்தா படா பஃபசார் ஜான்வர்கை. நாய் வந்து ஒரு நன்றியுள்ள விலங்கு. வக்கு கர்க்கி ரக்குவாரி கர்த்தாகை. ரக்குவாரி அப்படின்னா அது காவல் காக்கிறது. அது வந்து கர்க்கி கர்ன வீடுன்னு அர்த்தம். நாய் வந்து வீட்டை காவல் காக்கிறது. வகு பாத்து ரோட்டி அவுரு மாங்ஸ் காத்தாகை. அந்த நாய் வந்து பாத்துனா வந்து உணவுன்னு அர்த்தம். உணவு. ரோட்டினா வந்து ரொட்டி மற்றும் வந்து மாம்சம் வந்து மாமிசம். இந்த கறி வகைகள்லாம் வந்து அது சாப்பிடுகிறது. நயே பாஷார்மி ககாங் கோன் சி துக்கானேகை. புதிய பாஷார்மி அப்படின்னா வந்து புதிய மார்க்கெட்டில் வந்து எங்கெங்கே வந்து என்னென்ன கடைகள் இருக்கின்றன, அங்கே வந்து எங்கெங்கே என்னென்ன கடை இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நயே பாஷார்மி
பகலே கிரானேக்கு துக்கானையை முதல்ல வந்து அங்கே வந்து மளிகை கடைகள் இருக்கின்றன. உஸ்கே சாம்னேக்கு கதார்மி சப்ஜிக்கு துக்கானைகை அங்கே முதல்ல வந்து மளிகை கடையில் இருக்கின்றன. அதுக்கப்புறம் வந்து எதிரில் ஆப்போசிட்டில் வந்து சாம்னேக்கு ஆப்போசிட்டில் வந்து அந்த வரிசையில் வந்து என்ன இருக்குது சப்ஜி வந்து காய்கடைகள் இருக்கின்றன. பீச்சேக்கு பின்னாடி வந்து பீச்சேக்கு கதார்மி சாபுன் ஆதிக்கு துக்கானகை பின்னாடி வந்து இதுக்கு பின்னால் வந்து அந்த கடையில் வந்து சோப்பு இருக்கின்றன. 5 दूसरी मंजिल की दुकानें और कपड़े की दुकानें के बारे में लिखिए. दूसरे मंजिल अपने இரண்டாவது மாடி கடையில் வந்து கப்படேக்கு துணி கடைகளை பற்றி எழுதுக. துக்கானேமே பாரே அப்படின்னா வந்து கப்படேக்கு அப்படின்னா துணிகள். இரண்டாவது மாடியில் வந்து துணி கடைகளை பற்றி எழுதுக. दूसरी मंजिल में இரண்டாவது மாடியில் வந்து தவாயினா மெடிசன்ஸு, பர்தன் பாத்திரம், சப்பல் அப்படின்னா ஸ்லிப்பர், இது சப்பல், ஜூத்தேன்னு ஷூ ஆதிக்கு துக்கானேகை. இரண்டாவது மாடியில் வந்து மெடிசன்ஸு, பாத்திரக்கடை, ஸ்லிப்பர் இந்த கடைகள்லாம் வந்து இரண்டாவது மாடியில் இருக்கின்றன. பச்சோக்கே இல்லையே குழந்தைகளுக்காக காகஜ் பேப்பர்ஸு, நோட்புக்கு அவரு புஸ்தகம் மில்த்திகை மற்றும் வந்து குழந்தைகள் படிப்புக்கோசரம் வந்து புத்தகம் பேப்பர்ஸு, நோட்புக்கு, புஸ்தகங்கள் கிடைக்கின்றன. கப்படேக்கு துக்கானேமே துணி கடைகளில் வந்து சல்வார் அப்படின்னா இந்த சுடிதார், கமீஜினா சட்டை, சாடி அவரு சாடினா வந்து புடவைகள், காதி அப்படின்னா வந்து காட்டன் வகையான துணிகளும் கிடைக்கின்றன. गांधी को दक्षिण अफ्रीका में क्या अनुभव हुआ. காந்திஜி வந்து தென்னாப்பிரிக்காவில் அவருக்கு என்ன அனுபவம் கிடைத்தது. கியா அனுபவ. காந்திஜி வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து அவர் அங்கே இருந்ததுனால அவங்க என்ன அனுபவத்தை வந்து அவர் கண்டறிந்தார். தக்ஷின் ஆஃப்ரிக்காமே தென்னாப்பிரிக்காவில் பாரதியோம் கே பிரதி अंग्रेजी भेदभाव திக்காத்தேகை வந்து தென்னாப்பிரிக்காவில் வந்து இந்தியர்கள் வந்து அங்கிரேஜி அவங்க என்ன பண்ணால் ஆங்கிலேயர்கள் வந்து பேதுபாவ் அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து பாகுபாடு வந்து காட்டுகின்றனர். நம்ம இந்தியர்களை பார்த்தா அவங்களுக்குள்ள வந்து பிரிவினை மாதிரி அவங்க வந்து பிரிவினையாக பார்க்கின்றனர். காந்தி இப்போ இஸ்ஸே பேதுபாவ் சே லடுனா படா. உடனே காந்திஜி வந்து இந்த பாகுபாடு வந்து காரணமாக என்ன பண்ணார், லடுனா அப்படின்னா வந்து ஒரு போராட்டம் வந்து ஆரம்பிக்கிறார். இந்திய மனிதர்கள் வந்து ஒரு பாகுபாடு வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் முதல்ல வந்து அவர் போராட்டத்தை ஆரம்பிக்கிறார். சத்தியாகிரக பிரயோக கர்கே காந்தி இஸ் லடாயுமே ஜீத்தேகை. அங்கே தான் முதல்ல சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் தென்னாப்பிரிக்காவில் முதல்ல ஒரு சத்தியாகிரகத்தை வந்து முதல்ல வந்து ஆரம்பித்தார். பிரயோக கர்கே முதல்ல வந்து ஆரம்பித்தார். மகாத்மா காந்தி தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார சபா கப் தக்கே ரகே. மகாத்மா காந்தி வந்து தென்னிந்தியாவில் வந்து தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார சபா தென்னிந்தியாவில் வந்து எப்பொழுது இருந்து கப்புசே எப்பொழுதிலிருந்து எப்பொழுது வரை, கப்பு தக் எப்பொழுதிலிருந்து எப்பொழுது வரை இருந்தது அப்படின்னு மகாத்மா காந்தி தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார சபா சன் 1946 ஜனவரி 20 से 13 வரை டஹரே. அப்போ வந்து இந்த காந்திஜி வந்து நம்ம சவுத்தில் வந்து எப்போ பிரச்சார சபை ஆரம்பித்தார் அப்படின்னா 1946 ஜனவரி 46 ஜனவரி மாதம் 20ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணார், அங்கே தங்கி முதல்ல வந்து அங்கே அந்த சபாவில் வந்து ஆரம்பிக்கிறார். 10 நாட்கள் வந்து தங்குறாரு. டகரே அப்படின்னா வந்து தங்குறாரு. அவர் ஜனவரி 20ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் தங்கி அந்த சபாவில் வந்து ஆரம்பிக்கிறார். लास्ट क्वेश्चन, कौन सी घटना गांधी जी के जीवन में महत्वपूर्ण गोड़ बन गई. कौन सी எந்த घटना அப்படின்னா நிகழ்ச்சி, எந்த நிகழ்ச்சி வந்து காந்திஜியுடைய ஜீவன் அவர் வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு திருப்பமாக அமைந்தது. காந்திஜி முக்கியமான ஒரு டர்ன் பாயிண்ட் வந்து என்னவா இருந்தது அப்படின்னு
गांधी दक्षिण अफ्रीका में रेल में யாத்திரை கர் ரகே தே. காந்திஜி வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து ரேல் அப்படின்னா வந்து ட்ரெயினில் வந்து அவர் வந்து பிரயாணம் செய்கிறார். யாத்திரா அப்படின்னா வந்து பிரயாணம் செய்கிறார். கர் ரகே கே ட்ரெயினில் வந்து உட்காந்து பிரயாணம் பண்ணிகிட்ருக்காரு. டிக்கெட் கலெக்டர் ने उनकी दूसरों श्रेणी में जाकर बैठने के लिए கஹா. உடனே டிக்கெட் வந்து செக் பண்ணிட்டு வர டிக்கெட் கலெக்டர் என்ன பண்ணுறாரு, டிக்கெட் வந்து எல்லாத்துலேயும் செக் பண்ணிகிட்டே வர்றாரு. செக் பண்ணிட்டு வரப்போ காந்திஜி பார்த்து என்ன பண்ணுறாரு, நீ வந்து தேர்ட் வகுப்புக்கு, அவர் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்திருப்பாரு, நீ தேர்ட் கிளாஸ் டிக்கெட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி, அதான் தீஸ்ரீ அப்படின்னா வந்து தேர்ட் கிளாஸ்ன்னு அர்த்தம். தேர்ட் கிளாஸ் டிக்கெட் போய் அங்கே போய் நீ போய் உட்காரு, ஜாக்கர் பைட்னே கேலியே, அங்கே போய் நீ போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட் கலெக்டர் வந்து காந்திஜி வந்து அவர் சொல்கிறாரு. क्योंकि ஏனென்றால் வே பாரதியத்தே, ஏன்னா காந்திஜி வந்து ஒரு இந்தியனாக இருக்கிறார். யக் घटना उनके जीवन में एक महत्वपूर्ण மோடு பன் கயி. இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே கொஷின்லேயே இருக்குது, அதை பார்த்து அப்படியே எழுதணும். இதனால் வந்து காந்திஜி வந்து அங்கே போய் அவருக்கு ஒரு வந்து நம்ம இந்தியரை பார்த்து அவங்க ரொம்ப இதாக இருக்கான்னு ஏளனமாக நினைக்கிறான்ட்டு அவருக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான வந்து டர்னிங் பாயிண்ட் வந்து அங்கே வந்து அவருக்கு கிடைத்தது. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.